கால்நடை தகவல்கள். பசு இனம். உம்பலச்சேரி இனம் திருவாரூர், நாகை பகுதியைச் சேர்ந்தது. இது காங்கேயத்தை விட உயரம் குறைவாக இருக்கும் இனம். திருவாரூர் பகுதிகளில் உள்ள சேற்று நெல் வயல்களில் உழுவதற்குச் சிறந்த இனம். இதன் பெயரான உம்பலச்சேரி நாகை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயர். இவ்வின மாடுகள் மிதமான அளவில் இருக்கும். இதன் கன்றுகள் பிறக்கும்போது சிவப்பு அல்லது பிரவுன் நிறத்தில் இருக்கும். 3 அல்லது 4 மாதங்களுக்குப் பிறகு இந்த சிவப்பு நிறம் மெல்ல சாம்பல் நிறத்திற்கு மாறும். 6 முதல் 8 மாதங்களில் அது முழுமையான கிரே நிறத்திற்கு மாறிவிடும். இதன் கிடேரிகளும் பசுக்களும் சாம்பல் நிறத்தில் இருக்கும். இதன் காளைகளும் சாம்பல் நிறத்தில் இருக்கும். இவ்வின மாடுகளின் நெற்றிப் பகுதியில் ஒரு வெண்ணிற குறியீடு காணப்படும். இதன் கொம்புகள் கூர்மையானதாகவும் அளவில் சிறியதாகவும் இருக்கும். காளைகளுக்கு திமில் இருக்கும். இதன் கால்கள் குட்டையாகவும் நேராகவும் இருக்கும். இதில் காலுறை அதாவது சாக்ஸ் போன்ற வெள்ளை பகுதி இருக்கும். இவ்வின மாடுகளின் முதுகு நேராக இருக்கும். இதன் வாலின் பாதி பகுதி முழுவதும் வெள்ளையாகவோ வெள்ளை கலந்தோ காணப்படும். பசுவின் மடி அளவில் சிறியதாக இருக்கும். மடியில் உள்ள காம்புகளும் சிறியதாக இருக்கும். இதன் காளைகள் கடும் வெயிலிலும் 6 to 7 மணி நேரம் வேலை செய்யும் திறன் கொண்டவை. மேலும் வண்டி இழுக்கவும் இதன் காளைகள் சிறந்தவை. இதன் பசு ஆண்டிற்கு 1 கன்று வீதம் அதன் வாழ்நாளில் 10 கன்றுகள் வரை ஈனும். உம்பலச்சேரி பசுக்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2.5 லிட்டர் பால் கொடுக்கும். இதன் பாலில் 4.5 முதல் 5.5% கொழுப்பு சத்து இருக்கும். பசு சுமார் 8 மாதங்கள் பால் கொடுக்கும். நம் அரசாங்கம் உம்பலச்சேரி இனங்கள் அழியாது தடுக்க திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு காப்பகத்தை அமைத்துள்ளது. இங்கு உம்பலச்சேரி இனங்கள் மட்டும் பாதுகாக்கப்படுகின்றது. மேலும் இங்கு உம்பலச்சேரி இனக்கன்றுகள் விற்பனைக்கும் உள்ளது.